ஒரே ஒரு ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணோம். யாரு என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் ஏன்னா பேசிக்கா என்னுடைய திங்கிங் வந்து ஒரு கிரியேட்டிவாவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிரியேட்டிவா பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, எது எதுக்கு மிஷின் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் மிஷின் பண்ணோம். எல்லா மிஷினும் தயாரிச்சு சக்சஸ் பண்ணவே முடியலங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தது. அதெல்லாம் எடுத்து போராடுறப்போ நெறைய ஸ்டாக் வேஸ்ட் ஆச்சு. அ நெறைய லேர்னிங்ஸ் இருந்தது. பட் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என்ன பத்தி நல்லா புரிஞ்ச என்னுடைய டீச்சர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி குடுத்தாரு. என்ன அப்டின்னா, "கார்த்திக், அ ஒரே கத்தியில சண்ட போடு. ஒரே நேரத்தில 2 முயல துரத்தாத" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அவ்வளவா மீனிங் புரியல அப்போ. பட் பிராக்டிகலா நான் இதெல்லாம் அனுபவிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அவரு எனக்கு சொல்லிக் குடுத்த விஷயம் என்னன்னா, எல்லா விஷயத்தையும் பெஸ்ட்டா பண்றது முக்கியம் இல்ல. ஏதாவது ஒண்ணுல பெஸ்ட்டா இருக்கணும். யாராலயும் முடியாத விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும். ஒரே நேரத்தில 2 முயல துரத்தணும்னா, கண்டிப்பா 2மே பிடிக்க முடியாது. 10 கத்தி வச்சு சண்டை போட்டோம்னா, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஸோ ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சொல்லி என் மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால தான் நான் எல்லா ப்ராடக்ட்டையும் விட்டுட்டு, ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்த இடியாப்பம் மேக்கிங் மிஷின எடுத்து, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பிளஸ் ஆன்டர்பிரினர்ஸ் இதுல உருவாகியிருக்காங்க.